வையம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு சூர்யா சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருமதி கலைச்செல்வி அவர்கள் துணை பேராசிரியர் மனவளக்கலை மன்றம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு ராமசுப்பு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மணப்பாறை மனவளக்கலை அறக்கட்டளை துணைத் தலைவர் திரு சக்திவேல் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு பிரபாகரன் ஐயா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு செந்தில்குமார் ஐயா மற்றும் குடும்பத்தாரை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வுக்கு ஆணிவேராக திகழக்கூடிய திரு கருணாமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தற்பொழுது அறிமுக உரையை திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். சவுண்ட் கேட்குதுன்னு தெரியல, மைக்கு இதா இருக்கும். அழைப்பேற்று வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம கடை ஆரம்பிச்சு இப்ப 6 வருஷம் வந்தது பெரிய மைல் இருந்து. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கிராமத்துல இயற்கை அங்காடி நடத்துறது ரொம்ப சிரமமான காரியம். அந்த காலகட்டத்துல இவ்வளவு பேருக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா ஊக்கமா இருந்த அனைவருக்கும் நான் வழக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது இயற்கை அங்காடி எப்படி ஆரம்பிச்சோங்கிறது ஒரு பெரிய லெவலில் அந்த அளவுக்கு குரோத் ஆல்ரெடி நம்ம கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குரோத் ஆகி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மூல காரணம் என்னன்னா நம்மளோட ஐயா தான். நான் 2003 நான் எம்எஸ்டோலி உருந்தலஞ்சி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப ஐயா சாக்சின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, திருச்சியில இருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஐயா போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஐயா கூட கொஞ்சம் சேர்ந்து பயணிக்க முடிஞ்சு. அப்புறம் நம்ம வானகத்துக்கு வந்தாங்க. அப்புறம் ஐயா கூட கொஞ்சம் வானகத்துல பயணிச்சு அப்புறம் நம்ம ஊருக்கு கிராமத்துல வந்திருக்காரு. நம்ம தோட்டத்துல எல்லாம் தென்னை மரம்லாம் வெட்டி இது பண்ணி கழிச்சுவாங்க, நம்ம அப்படியே போடக்கூடாது, கீழே பக்கத்துலயே போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் கூட நிறைய பயணிச்சோம். நான் கடைசி பிறந்த நாளப்ப சொன்னோம்னா நம்ம பரவும் செய்வான குருநாதர் புக்கு பண்ணி கொடுத்தேன். அந்த புக்கு நல்லா அவருடைய நூலில் லைப்ரரி வச்சிருக்காரு. அவர் ரூம்ல வச்சிருக்காரு, அவர் ஐயா வச்சிருக்காரு. முக்கியமா அவர் பயன்படுத்தின புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க. இந்த இதுல அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதுல பயணிச்சு வரும்போது எனக்கு இந்த இயற்கை விவசாயம் பண்ணணும், இது சம்பந்த விஷயங்கள் எனக்கு அடிப்படையா அந்த அளவுக்கு புரிதல் கிடையாது. ஐயாவோட சேர்ந்தவங்க சரி இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, இந்த மண்ணை மாடாகக்கூடாது, மண்ணை மண்ணோட தன்மை இப்படிலாம் இருக்கணும், நம்ம மண்ணில் தான் உயிர், தாய் மாதிரி அது மண் உயிர் உள்ளது, அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சு ஐயா நம்மளோட ஐயாவோட பயணிக்கும் போது. இது மட்டும் இல்லாம நம்ம உடல் ஆரோக்கியம் மருத்துவமனைக்கு போகாம பல மடங்கு சிறப்பா செயல்பட முடியுங்கிறதையும் நான் புரிஞ்சுக்க முடிஞ்சு. அப்ப எங்களுக்கே ஒரு சில உடல்நிலை கோளாறுகள் எங்க வீட்டுல சுற்றத்தார்கள் ஏற்பட்டுச்சு. அப்படி பல்வேறு மருத்துவம் பார்த்தியும் சரி பண்ண முடியாத விஷயங்களை நம்ம உணவு முறையை சரி பண்ணிருக்கு. நான் கண்ணால பார்த்தேன். நான் ஜவுளி கடை தான் என்னோட வாழ்க்கை இதான் அந்த பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது இது எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஏதோ சாப்பிட்றோம் உயிரோட இருக்கோம் அப்படின்னு மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ற உயிரோட மட்டும் இல்ல நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காலம் எனக்கு படிப்பினை கொடுத்துச்சு. அப்படி அதுல கொஞ்சம் கொஞ்சமா நான் இதுல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா பல்வேறு தீர்க்க முடியாத நோய்களை, வாழ்க்கை முறைகளை, சிக்கல்களை தீர்க்கறதுக்கு இந்த இயற்கை வாழ்வியல் முறை பெரிய லெவல்ல உதவுச்சு. அது ஆரம்ப கட்டத்துல எனக்கு கூட பயணிச்சு எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும். முக்கியமா ஐயா சிவபிராஸ் எனக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து எங்க நண்பர். உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்திலையும் இவர் ஐயாவோட ரொம்ப சேர்ந்து பயணிச்சிருக்கோம். பல்வேறு விஷயங்கள் நாங்க பகிர்ந்துருக்காரு எங்க கூட. என் கடை துவக்கம் இல்ல முதல் வருஷத்துல இருந்து எங்க கூட இருக்காரு ஐயா. அப்போ அந்த வருஷத்துல இருந்து எங்களோட அவரும் வளர்ந்துட்டு இருக்காரு, நாங்களும் வளர்ந்துகிட்டு இருக்கோம். என்னதுக்குமே எங்களை பத்தி நல்லா தெரியும் எப்படி போயிட்டு இருக்குங்கிறது. நான் ரொம்ப நேரம் பேசி உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு யாரும் முக்கியத்துவம் தரதே இல்லை. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு சரி நம்மளும் சரி ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ வாழ்றோம், ஏதோ மாதிரி போயிட்டு இருக்கோம். நம்ம அதை கொஞ்சம் விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளையும் பின் விளைவுகளையும் நம்ம சந்திக்கிறோம். நம்மளால சொல்லும்போது தற்சார் வாழ்க்கை நம்ம எங்க இடத்துல வாங்கணுமே இல்லை. நீங்க உங்க தோட்டத்துல உங்க வீட்டுல என்ன முடியுமோ அதை பயிரிட்டு. அண்ணன் கூட சொன்னாங்க, செல்வாண்ண எங்க வீட்டை சுத்தி நிறைய கீரைகள் வச்சிருக்கோம், நிறைய மரங்கள் வச்சிருக்கோம், முருங்கை மரத்துல இருந்து எல்லாமே எங்களுக்கு தேவையான நாங்க பறிச்சுக்கிறோம். சந்தையில போய் காய்கறி வாங்குறது அதிகமா இல்லை அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை நீங்களே உற்பத்தி பண்ண முடியும். நம்ம மாடி வீடு தான் இருக்கு, எதுவுமே இல்லை. நம்ம காரம் சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நம்மளால என்ன முடியும், நம்மளால என்ன இது பண்ண முடியுமோ. ஏன்னா எல்லாத்துலயும் நஞ்சு வந்துருச்சு, எல்லாம் மரபணு மாற்ற மாட்டிட்டாங்க, விதையே இல்லாத பொருள்லாம் வந்துருச்சு. அதனால நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம வருங்கால தலைமுறை ஆரோக்கியமா இருக்க முடியும். அது மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற உணவு கவனமா பாருங்க தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய பேருக்கு
குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம் எதுவுமே தெரியல. ஏதோ கொடுக்குறோம், அது சாப்பிடுது போது ஒரு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உடம்பு எவ்வளவு பாதிப்புல உண்டாக்குது, அது வருங்காலத்துல எவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்குங்கிறதெல்லாம் அதுங்களுக்கு புரியறது இல்லை. அதனால கவனமா நம்ம வந்து இருக்கும்போது வருங்கால தலைமுறை பாதுகாக்க முடியும், நம்மளும் பாதுகாப்பா நோய் வாய்ப்பு இல்லாம இருக்க முடியும். அது என் குடும்பத்தாரையும் மனைவி அப்பா தாய் தந்தை எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண, அந்த கடை வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய லெவலில் உதவிகரமா இருந்துச்சு. அதுல நீங்களும் வருங்காலத்துல நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச மெனக்கெடுகள், சும்மா சாதாரணமா வாரத்துக்கு இருமுறை வந்து எண்ணெய் குளிக்கிறது, தினசரி ஆயில் புல்லிங் பண்றது, சின்ன சின்ன விஷயங்கள். அது மாதிரி முடியலையா நம்ம ஐயா மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்து போங்க. ஏன்னா நம்ம மருத்துவ முறையில வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைனா ஆங்கில மருத்துவம் போயாகணும். சாதாரண பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து ஆங்கில மருத்துவம் தேடி போகும்போது பல பிரச்சனைகளை பின்வெளியில் நம்ம அதிகமா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்புறம் அதுக்கடுத்த இடமா நம்ம முக்கியமா வந்து நம்ம களத்து மீண்டும் ஒரு அமைப்பு வந்து 12 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சோம், சிறப்பா நடந்துகிட்டு இருந்துச்சு. வையம்பில் யாரும் தெரியுமா தெரியல, அம்மா எங்கூட அம்மா ஒரு சில மட்டும் அப்ப இருக்காங்க, என் கூட இருக்காங்க. நம்ம சாதாரணமா சிம்பிளா ஆரம்பிச்சோம், நல்லபடியா சிறப்பா ஒரு 50 பேர் கிட்ட கூட்டாங்க. அப்ப ஒரு பெரிய லெவலா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்குல அதான் அப்படியே டைலூட் ஆகி அது இதான் போச்சு. அதனால திருப்பி நாங்க ஆரம்பிக்கணும் அம்மா எல்லாமே பேசணும். ஏன்னா திருப்பி நம்ம வந்து இது மாதிரி, ஏன்னா புத்தக வாசிக்க ஆமா லாக்டவுன் வந்து சந்திக்க முடியாது, அப்படியே நம்ம கொஞ்சம் கரைஞ்சு போயிருச்சு. அதனால திருப்பியும் ஆரம்பிக்கணும். திருப்பினா வாசிக்கிற தன்மை அப்ப இருக்கு, நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பல மடங்கு குறைஞ்சு போச்சு. ஏன்னா கையில ஒரு பெரிய அரக்கன் வந்துட்டேன், நம்ம கையில எல்லாத்து கையிலயும் இருக்கு. அதை பார்த்து நம்ம எல்லாமே அதுல மயங்கிட்டோம். ஆனா நம்ம வாசிக்கிறது மூலமா ஒரு மனிதனாகவும் பண்பட்ட மனிதனாகவும் இருக்க முடியும். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத விட மற்ற ஒரு பெரிய இதுல நம்ம படிக்கிறோம், அதை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், வாழ்க்கையில ஏற்றங்கள் கிடைக்கும். அதனால அந்த நிகழ்வு வந்து இன்னும் மாத கூடுதலாகவோ இல்ல வார கூடுதலாகவோ 15 நாள் கூடுதலாக இப்படிங்கிறத இதை முடிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நம்ம சிறப்பா நம்ம வந்து நம்ம அடுத்த கட்ட பயணிப்போம். ஏன்னா வாசிக்க நம்ம எல்லாத்தையும் தெரியும், எல்லாமே பயணிக்கிறதெல்லாம் மேக்சிமம் வாசிக்கிறவங்க தான். அது நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போது நம்ம கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணுவோம். மிக்க நன்றி. ஐயா சிவபிரகாஷ் ஐயா வந்து அவரோட கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கார். அனைவருக்கும் இயற்கையான மாலை வணக்கம். என்னுடைய பேர் என்னன்னு தெரியுமா? டாக்டர் சிவபிரகாஷ். நான் என்ன டாக்டர்னு தெரியுமா? இயற்கை மற்றும் யோக மருத்துவம். என்ன சொல்லுவாங்க? இயற்கை மற்றும் யோக மருத்துவம். இது வந்து நேச்சுரோபதி யோகிக் மெடிசன் சொல்லுவாங்க. மெயினா இது எதனால சொல்றேன்னா, இப்ப இயற்கைனா என்ன, யோகானா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போறேன். ஏன்னா இந்த பொருள் இன்ட்ரோடியூஸ் பண்ற இந்த 3 பொருளுமே ரொம்ப வேல்யூவான பொருள். அப்போ அதோட முக்கியத்துவம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மருத்துவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த 3 பொருள் மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லா பொருளுமே போறப்ப வாங்கிட்டு போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மருத்துவத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு, அதனால லைட்டா ஒரு கிளாப் மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1ன்னு சொல்லுவேன், ஓட கிளாப் பண்ணணும். 2னா 2 டைம்ஸ், 3னா கிளாப் பண்ணக்கூடாது. ஓகேவா? 1 2 2 1 1 1 2 2 1 2 2 1 1 3 3னா கிளாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப எதுக்குன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் ஃபுல் பவர் இங்க இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி இது பண்றோம். மெயினா இந்த கிளாப்போட மையமே என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளோட நரம்பு ஓட்டங்கள் ஃபுல்லாவே இது குவிஞ்சிருக்க இடம். சரிங்களா? நம்ம இந்த ஆசீர்வாதம்லாம் வாங்குறப்ப தீர்காயுஸ் பவ அப்படிலாம் சொல்றோமா இல்லையா, நீரோடி வாழ்க, அதெல்லாம் மெயின் காரணம் என்ன, நம்மளோட அந்த பவர் வந்து அடுத்தவங்களுக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகணும். அப்போ நம்ம எனர்ஜி அதிகப்படுத்தினா நம்ம என்ன பண்ணோம், அந்த வைப்ரேஷனை அதிகப்படுத்தணும். இது சிம்பிள் டெக்னிக்கா நீங்க வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பல வகையில உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். ரெண்டாவது வந்து பிரீத்திங்ல ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் சொல்லி தர்றேன். நார்மலா மூச்சை இழுத்து விடணும். ஓகேவா? மூச்சை இழுக்கிறப்போ யார் யாருக்கு என்னென்ன மூவ்மெண்ட் வருதுங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? இப்ப நான் மூச்சை இழுக்கிறேன், மூச்சை இழுக்கிறப்போ வயிறு வெளியில வருதா உள்ள போகுதாங்கிறத மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம நீங்க பண்றது கரெக்டா இல்ல மாத்திக்கலாமாங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? க்ளோஸ் யுவர் ஐஸ். பேக் ஸ்ட்ரைட், நெக் ஸ்ட்ரைட். ஹேண்ட்ஸ் should be சின்ன நான் முத்ரா. விரல வந்து சின் முத்ராலையோ நான் முத்ராலையோ வச்சுக்கோங்க. சின் முத்ரா, ஞான முத்ரா. சரிங்களா? இதுல ரெண்டுல எது வேணுமாலும் நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? நல்லா முட்டிக்கு மேல வச்சுக்கிட்டா போதும். கை வந்து ரொம்ப வெறப்பாலாம் வைக்க கூடாது, செமி பிளெக்ஸா வச்சுக்கிட்டா போதும். முட்டிக்கிட்டே வச்சிருங்க. கை அங்க சேர்ல வச்சுங்க. என்னன்னா, இந்த விரல் வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது, ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு டச் பண்ணா எப்படி ஃபீல் ஆகும் அந்த ஃபீல்ல தான் இருக்கணும். இந்த விரல் வந்து ரொம்ப என்ன பண்ண கீழ் நோக்கி போயிடக்கூடாது.
மீடியமா இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணா உங்களோட கவனம் ஃபுல்லா உங்களோட மூச்சு காத்துல மட்டும்தான் இருக்கணும். 10 டைம்ஸ் மட்டும் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்களே மெதுவா கண்ணை திறந்து பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு ஃபார்மிங் பண்ணிக்கலாம். கை ரெண்டையும் தேய்ச்சிட்டு உடம்புல அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்களே கவுண்ட் பண்ணீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப என்ன பண்ணா 2 கை நல்லா தேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லா அப்படியே பார்த்துட்டு ஸ்லோவா மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா போதும். மூச்சை இழுக்கிறப்போ யார் யாருக்கெல்லாம் வயிறு வெளியே வந்துருச்சுங்க ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க. மூச்சை இழுக்கிறப்ப யார் யாருக்கெல்லாம் வயிறு உள்ள போச்சு, ஏன்னா நார்மலா மூச்சை இழுக்கிறப்ப எப்படி பண்ணா இப்படித்தானே செய்வோம். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வந்துச்சுங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். மூச்சை இழுக்கிறப்போ யார் யாருக்கெல்லாம் வயிறு வெளியில வந்துச்சு, மூச்சை இழுக்கிறப்ப வயிறு வெளியில வரணும். இல்ல வந்துச்சுன்னு கேக்குறேன். வரல. மூச்சு இழுக்கிறப்ப யார் யாருக்கெல்லாம் வயிறு உள்ள போச்சு. அதனாலதான் இப்ப அடுத்து அதான் சொல்ல வரேன். இப்போ பலூன்ல காத்து ஊதுனா பலூன் என்ன ஆகும், பெருசாகும். அப்ப மூச்சு காத்து உள்ள இழுக்கிறப்ப நம்ம வயிறு வந்து என்ன ஆகணும், வெளியே வரணும். யார் யாருக்கெல்லாம் வெளியில வரல. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்றது அது ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம மூச்சு காத்த இழுக்கிறங்கிற பேர்ல இழுக்க மாட்டேங்கிறோம். ஒழுங்கா இழுக்கிறோம், ஆனா இழுக்கிற ஆக்சிஜன் எங்க போக மாட்டேங்குது, நுரையீரலுக்கு ஃபுல்லா போய் சேர மாட்டேங்குது. ஏன்னா நுரையீரல் ஃபில் ஆனாதான் வயிறு பெருசாகும். நம்ம நுரையீரலுக்குள்ளே அனுப்புறது இல்ல, அதையும் தாண்டி வயிறு பெருசானாதான் நம்ம. இதுக்கு பேர் என்ன பண்ணா யோகிக் பிரீத்திங். என்ன சொல்லுவாங்க, யோகிக். இது வந்து கிளாவிக்கல் பிரீத்திங், அப்டமன் பிரீத்திங், தொராசிக் பிரீத்திங் இந்த மாதிரி இருக்கு. இது மூணையும் சேர்ந்து பண்றதுக்கு பேர் தான் அது யோகிக் பிரீத்திங். அப்போ நார்மலா நம்ம மூச்சு காத்து இழுக்கிறப்ப என்ன பண்ணோம், வயிறு நல்லா வெளில வரணும். அப்பதான் காத்து உள்ள போயிருக்கு, நுரையீரல ஃபில் ஆயிடுச்சு, வயிறு வரைக்கும் உள்ள போகுது. அப்போ ஆக்சிஜன் ஃபுல்லா நம்ம உடம்புக்கு ஃபுல்லா போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியில பண்ண என்ன பண்ண, வயிறு உள்ள அழுத்திட்டோம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லா வெளியில வந்துருச்சு. சரிங்களா? இதை யாரு கரெக்டா பண்ணுவாங்கன்னு தெரியுமா? பிறந்த குழந்தை தூங்குற வயிற்ற பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்ப நம்மளும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஆனா ஒரு சில காலகட்டத்தில் நம்ம அந்த கவனமே போகல. அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மூச்சு காத்த வச்சு பல வியாதிகளை சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மெயினா இந்த ஒரு டெக்னிக்கை மட்டும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன், நீ கவனிச்சுட்டா நீங்களும் இந்த டைத்துல என்ன பண்ணலாம், அது வந்து எவ்வளவு இழுக்கணும், எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணும், எவ்வளவு வந்து வெளியில விடணுங்கிறது அது இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறப்ப அது நிறைய டெக்னிக்கலா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மூச்சை இழுக்கிறப்ப உங்களோட வயிறு வெளியில வந்தா போதும், மூச்சை வெளியில வர்றப்ப வயிறு உள்ள போனா போதும். சரிங்களா? இது ஒண்ணு. நெக்ஸ்ட், நம்ம உடம்பு வந்து இப்ப வெயில் காலம் ஆகுது இல்ல, வெயில் காலம். அப்ப நம்ம உடம்பு வந்து கூலாக்குறதுக்குன்னு ஒரு சில பிரணயமா பயிற்சிகள்லாம் இருக்கு. அந்த ஒரு 2 டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2 மாசத்தை நீங்க என்ன பண்ணிடலாம், நல்லா சந்தோஷமா, அதாவது உடம்பு ஹீட் ஆகாம பாத்துக்கலாம். ரைட் சைடு எப்பயுமே என்னன்னு சொல்லுவாங்க, சிவன். என்ன இது பார்வதி, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்போ ரைட் சைடு எப்பயுமே எப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து வெப்பமாகிற பகுதி, லெஃப்ட் சைடு உடம்பு வந்து கூலிங் ஆகுறது. அப்போ நம்ம உடம்பு இப்ப நான் கூல் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடுல மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்த விடணும். சரிங்களா? இப்ப எனக்கு வந்து ரொம்ப வந்து குளிருது, அப்போ என் உடம்புக்கு வந்து ஹீட் தேவை. அப்ப நான் என்ன பண்ணணும், ரைட் சைடுல. இவ்வளவுதான். இந்த பேசிக் டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு எனக்கு இல்ல ரெண்டுமே சமநிலைப்படுத்தணுங்கிறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, நாடி சுத்தி பிரணயமாமாங்க. அதுல என்ன பண்ணுவோம், இடத்துல இழுத்துட்டு வலதுல விடுவோம், திருப்பி வலதுல இழுத்து இடத்துல விடுவோம். அப்போ இது வந்து நாடி சுத்தி. இப்ப ரெண்டையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரீம். ஆனா பேசிக்கா நீங்க என்ன பண்ண, நம்ம உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய பயிற்சி நீங்க பண்ணாவே போதும். இது 2. இதுக்கப்புறம் இயற்கைனா என்ன, யோகாங்கிறத பத்தி ஓரளவு தெரிஞ்சிருச்சுல. அப்ப நார்மலா வந்து ஆசனாஸ் இருக்கு, பிரணயமா இருக்கு, முத்ராஸ் இருக்கு, பந்தாஸ் இருக்கு, கிரியா யோகா இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் யோகால வந்துடும். எப்பயுமே யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, நம்ம உடம்பு வந்து ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்டா இருக்கிறதுக்கு பதிலா என்னன்னா கிளென்சிங் சொல்லுவாங்க. அதாவது நாக்கு கிளீன் பண்றது, கண்ணை கழுவுறது, மூக்கு கிளீன் பண்றது. இப்ப நம்ம வயக்காட்டுல வந்து நிறைய வந்து ஆயில், பாரம்பரிய எண்ணெய் எல்லாம் நல்லா நிறைய பயன்படுத்திட்டாங்க. அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணா, அந்த கண்ணை கிளீன் பண்றதுக்கும் சரி, அந்த ஆயில் புல்லிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க
பல வியாதிகள் வந்து ஆரம்பிக்கிறதுனா உமிழ்நீர்ல வந்து சரி இல்லாம இருக்கிறதுனால வருது. அப்போ அதை சுத்தம் பண்ணிக்கிட்டாவே போதும், என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாயிரும். ஓகேவா? அப்போ ஆயில் புல்லிங் ரொம்ப முக்கியம். கண்ணை கிளீன் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ஐவாஷ் கப்புன்னு தனியா இருக்கும். நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், கேணியில போய் குதிப்போம், ஆட்டோமேட்டிக்கா முழிச்சு பார்ப்போம், அது ஆட்டோமேட்டிக் கிளீன் ஆயிரும். ஒரு சில பேர் குளிக்கிறதுக்கு முன்னாடி பல காலத்துல என்ன பழக்கம் இருக்குன்னா, பக்கெட்ல இருக்க தண்ணி முழிச்சு பார்ப்பாங்க, பிளிங்க் பண்ணுவாங்க. அப்போ கண்ணுல இருக்க தூசி எல்லாமே போயிரும். ஐயா பெரிய கிளாப் பண்ணிக்கங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தை கேக்குறது. இப்ப இதோட இன்னொரு டெக்னிக் ஒண்ணு சொல்லி தானே. இப்ப வெயில் காலம் அதிகமா இருக்கு, உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது, கண்ணு ரொம்ப பொங்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, மதியானம் ஒரு 12 மணி 1 மணி போல ஐஸ் வாட்டர் இருக்குல்ல இல்லையா, அது வந்து டர்க்கி டவல் சொல்லுவோம்ல, தேங்காய் பூ துண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவலை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஐஸ் வாட்டர் நல்லா முக்கிய எடுத்து புழிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி கண்ணுல வச்சுட்டு ஃபேன் பக்கத்துல உட்காந்தீங்கன்னா போதும், அப்படியே நம்ம 1/2 மணி நேரம் தூங்கி இருந்துச்சு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற தூங்குற டைமா இருந்தா நீ என்ன பண்ணலாம், அதே துணியை ஃபோல்ட் பண்ணி வயிற்றுல வச்சுக்கிட்டீங்கன்னா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் என்னமோ வயிறு ஃபுல்லாவே அப்படியே ஃப்ரீ ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இது எதுக்குன்னா இந்த வெயில் காலத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுக்கப்புறம் அந்த இயற்கைங்கிறப்போ பஞ்சபூதங்களோட சேர்ந்தது அந்த இயற்கை மருத்துவம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இப்ப மெயினா இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து அந்த நிலத்தை பத்திக்குரிய முக்கியத்துவத்தோட சேர்ந்ததா இருக்கு. அதுல மெயினா அவங்க சொல்லியிருக்க வந்து புற்றுமண் தான் மெயினா அதுல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த புத்துமண் வந்து எதுக்கு தேவை அப்படின்னா, உடம்புல எப்பப்பெல்லாம் ஹீட் இருக்கோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம், இச்சிங்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டயத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புல வந்து தேவையில்லாத கழிவுகள் வந்து சேர்ந்து இருக்கும், அது வந்து நம்ம மெயினா என்ன பண்ணும், வேர்வை மூலமா தானே வெளியேறும். அப்போ அந்த வேர்வையோட துளைகளை வந்து கிளீன் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு உள்ளாகும். ஏன்னா இந்த புத்துமண்ணை நீங்க அப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே கருவிருன்னு இழுக்கும், அப்படியே காஞ்சி கருவாடு ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம தட்டி விட்டா கூட உதிர்ந்துரும். அப்ப அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சூப்பர்ஃபிஷியலாவே அந்த இடத்துல என்ன பண்ண ஒரு மசாஜ் பண்ண எஃபெக்ட் இருக்கு, ரத்த ஓட்டம் ஃபுல்லாவே வந்து சீராகும். அந்த புத்துமண்ணு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க இப்ப சீயக்காய் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த சீயக்காயில மெயினா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துல குளிக்கிறதுக்கு ஷாம்புலன்னா என்ன பண்ணுவாங்க, ஆத்துக்கு போயிட்டு கரம்ப மண்ணை எடுத்து தேய்ப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா நுர வரும் பாத்தீங்களா. இப்போ அதோட முக்கியத்துவம் எல்லாம் இயற்கையாவே இருக்கு. உசுல இலையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஆவரம்பூ, இது மாதிரி ஒரு சில மருத்துவ குணங்கள் உள்ள வந்து பாரம்பரியமா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க மெயினா இவங்க வச்சிருக்க பொருளோட மெயின் மத்த இதுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, மரபணு மாற்றாத பொருட்களை மெயினா அவங்க பயன்படுத்துறாங்க. எந்த ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா மரபணு மாறாத அது இயற்கையா எப்படி கிடைக்குமோ அதுல இருந்து எடுத்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது வந்து அந்த மாதிரி நம்ம லாபத்துக்காண்டி பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு வேணுமாலும் கலப்படம் பண்ணி ரேட் கம்மியா விற்கலாம். ஆனா இதுல வந்து ரேட்டையும் கொஞ்சம் மீடியமா வச்சுக்கிட்டு அதோட குவாலிட்டியையும் மாறாம இவங்க மெயின்டைன் பண்றது, அது இந்த 6 வருஷம் கடன் பயன்படுத்திட்டு இருக்க ரொம்ப பெரிய விஷயம். அதனால சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப அடுத்து இன்னொன்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மலா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சோப்புக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவாங்க, பாசி பயிறு, நலுங்கு மாவு அந்த மாதிரி யூஸ் பண்றாங்களா. அப்ப அந்த மாதிரி பொருளும் இப்ப இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்ப அது எதுக்காண்டினா நம்ம தேய்க்கிறப்ப உடம்புல இருக்க வேர்வை தான் மெயின் காரணம். அப்போ அந்த வேர்வையை வந்து சரி பண்ணிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி எங்கேயாவது ஹீட்டுக்கு கொப்பளம் வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஹீட்டுக்கு கொப்பளத்தையும் இது வந்து சரி பண்ண இது வந்து சின்னவங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களும் நம்ம பயன்படுத்தலாம். இதுல மெயினா என்னன்னா, இப்ப நிறைய பேத்துக்கு முடி கருப்பாகிறதுக்காண்டி என்ன பண்ணாங்க, டை மாதிரி யூஸ் பண்றாங்களா. அதே மாதிரி இந்த பவுடர் என்ன பண்ணா, நீங்க தனியா ஒரு கப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அதுல எவ்வளவு தேவையோ அந்த குவான்டிட்டி மட்டும் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க உடம்புல தேய்ச்சி, நான் நார்மலா சோப் எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரே டைத்துல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாம தேவையான ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டு தேவையானதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெயினா இதுல யூஸ் பண்ண. இதையும் தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ரெகுலராவே மத்தியான டயத்துல நீர் மோர் இருக்கு பாத்தீங்களா, அதை மெயினா எடுத்துக்கங்க. அந்த நீர் மோர்ல மெயினா நீங்க என்ன சேர்த்துக்கலாம்னா, கருவேப்பிலை இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா சுகர் முதற்கொண்டு அதுல கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நிறைய பேத்துக்கு மெயினா ஒரு 3 வகையான டிசீஸ் வந்து அதிகமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஹைப்பர் டென்ஷன், இன்னொன்னு சுகர் இருக்கு, இன்னொன்னு தைராய்டு ப்ராப்ளம். இப்ப நிறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்ப இது எதுக்கு நீ சொல்ல வரேன்னா, நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு சக்கராசையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒவ்வொரு பீச் மந்திராஸ் இருக்கு. இப்ப தைராய்டு ப்ராப்ளமா, அதுக்குரிய பீச் மந்திராஸை பயன்படுத்தி நம்ம எப்படி ஓம் சாண்டிங் சொல்றோம், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில டிசீஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த ப்ராப்பரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும். என் பேர் என்னது,
சிவபிரகாஷ், இயற்கை மற்றும் யோக மருத்துவர். இப்ப எனக்கு புதுசா இந்த ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி துறையூர் ஜிஹெச்ல நேச்சுரோபதி டாக்டரா போஸ்டிங் கிடைச்சிருக்கு. அது சார்ட்ட சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது இல்லாம மணப்பாறையில நேச்சுரோபதி கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 5 பெட்டட் ஹாஸ்பிட்டல் மணப்பாறையில இருக்கு. இது இல்லாம எப்பயுமே 24 hours ஃபீமேல் இந்தியன் டாக்டர்ஸ் வந்து அங்க எப்பயுமே இருப்பாங்க. இது இல்லாம ஸ்பெஷலா நம்ம எதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இந்த ஸ்ட்ரோக் சொல்றாங்களா, கைகால் வராம வாதம் இருக்கிறவங்களுக்கு, அது இல்லாம பிசியோதெரபி ரிலேட்டா இருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, பெயின் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா இருக்கிறதுக்கு, வெயிட் குறைக்கிறதுக்கு எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைன்லயே ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சார் சொல்றாங்களா, இப்ப எப்படி இதெல்லாம் கொரியர் அனுப்புவாங்கல்ல, அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணா ஒரு சில ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் என்னன்னா அவங்களுக்கு டிசீஸ்க்கு ஏத்த மாதிரி சிம்பிளா வீட்டுல இருக்க பொருளை வச்சு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதை 1 மாசம் ஃபாலோ பண்ணாங்க. திருப்பி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த காம்பினேஷன் சொல்லிடுவோம், அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எதுக்காண்டி, அது 1 மாசம் மட்டும் நாங்க அதை ஃபாலோ பண்ணோம்னா ஒரு சில பொருள் ஒரு சில இதுக்கு ஒத்துக்காது, ஒரு சில அலர்ஜி இருக்கும். அப்போ அதோட வீரியம் எவ்வளவு எடுக்கணும்னு தெரியாது, ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏன்னா நார்மலா ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணோம்னா சுகருக்குன்னா இந்த மாத்திரை சாப்பிடு, பிரஷர்னா இந்த மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லிடுவாங்களே. நம்ம அந்த மாதிரி உங்க உடம்பு என்ன கண்டிஷன் இருக்கு, எந்த அளவுக்கு எது ஒத்துக்காதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பண்ணி தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அதனால நீங்க என்ன பண்ணா எங்கள்கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட்னா 1 மாசம் நீங்க எங்களோட டிராவல் பண்ணணும். அப்பதான் நான் வந்து உங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். சரி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுங்கிறது எப்படின்னா, நேச்சுரோபதிங்கிறது என்னன்னா அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், பிசியோதெரபி, ஆயில் மசாஜ், ஸ்டீம் பாத், வர்மா, இது எல்லாமே சேர்ந்ததான் இந்த நேச்சுரோபதி அண்ட் யோகாங்கிற படிப்பு. அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க இதுக்கு. அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லாம் சொல்றாங்களே, பாதத்துல வந்து பிரஷர் கொடுத்து பண்றது, இது எல்லாமே இந்த நேச்சுரோபதிக்குள்ள வரும். அதே இந்த வர்மா சிகிச்சை எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே இந்த நேச்சுரோபதி அண்ட் யோகாக்குள்ள வரும். ரொம்ப சந்தோஷம். பொருட்கள் அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் பொருள் இதுதான், இயற்கை புற்றுமண் கிளென்சர் அப்படின்னு சொல்லிட்டு புற்று மண்ணை பேஸா வச்சு அது கூட பாத்தீங்கன்னா திருநீரு, அப்புறம் சீயக்காய், இதர மூலிகைகள் எல்லாமே கலந்திருக்கு. என்ன மூலிகைகள் கலந்திருக்கு, எப்படி ப்ராசஸ் பண்ணினோம், எப்படி இதை கொண்டு வந்தோம் அப்படிங்கறத தனியா எங்களோட யூடியூப் சேனல் ஆதி என்டர்பிரைசஸோட யூடியூப் சேனல்லயே நாங்க போட்டிருக்கோம், அதையும் நீங்க பார்க்கலாம். முதல் பொருள் இதுதான் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றது. 2வது ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர், சீயக்காய். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஹெல்த் சார்ந்து, ஹேர் சார்ந்து, ஸ்கின் பேஸ்டா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட். இது வந்து ஹெர்பலான முறையில சீயக்காய் மேக் பண்ணிருக்கோம். இதனோட வீடியோவும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இது கம்ப்ளீட்லி பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை வச்சு ஹெர்பலா பாத் பவுடர், அதாவது பாடி ஃபுல்லா நீங்க போட்டு குளிக்கிற மாதிரியான பவுடர். இனிமே சோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை. இதுலயே நீங்க வந்து முழுமையா உடல் முழுவதையும் கிளென்சிங் பண்ணிக்கலாம். அதுக்கான இந்த ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த 3 ப்ராடக்டையும் நான் வந்து முதல் இதுவா வந்து சாருக்கு கொடுக்குறேன். ரொம்ப ஹாப்பியா. இயற்கையோடு வணங்குகின்றேன், இயற்கையோடு இணைகின்ற எல்லாரும் நம்ம மணப்பாறைக்கு அருகு உள்ள வையம்பட்டியில இயற்கை அங்காடி நம்ம அன்பு சகோதரர் லட்சுமி நாராயணன் திறந்திருக்கார். நம்ம வயற்காடு இயற்கை அங்காடி, உழந்தும் உழவே தலை, வாழ்விய நலம் வாழ்த்துக்களுடன் அப்படின்னு ஐயா நம்மாழ்வாருடைய நஞ்சில்லாத வேளாண்மைய ஒரு உரமேற்றி எண்ணமெல்லாம் வாழ்வெல்லாம் வளமெல்லாம் இந்த தமிழினத்திற்கு போய் சேரணும்ட்டு நஞ்சில்லாத உணவுகளை ஒவ்வொரு இளைஞனுக்கும் இளைஞிக்கும் மக்களுக்கும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு உணர்வோடு கூடிய வேளாண்மை அவசியம் கொண்டு போய் சேர்க்கிறார். இங்க பாருங்க, 100 வகையான அரிசி இருக்கு. அங்க பாருங்க, சிறுதானியங்கள் இருக்கு, அவல் இருக்கு, கடலை பருப்புகள் இருக்கு, அங்க அழகு சாதன பொருட்கள் இருக்கு, சிகை அலங்கார பொருட்கள் இருக்கு, வேதி உப்புகள் இல்லாத சோப்பு கட்டிகள் இருக்கு, அப்ப வாசனை திரவியங்கள் இருக்கு, வழிபாடுக்கு உள்ள ஊதுபத்திகள் இருக்கு, அறிவியலை பெருக்கக்கூடிய நூல்கள் இருக்கு, நூலறிவும் பேரறிவும் இயற்கையோடு இணைந்து உணவு அறிவு, அங்கே உணர்வோடு சிறுதானியங்களா படையல் என்றாருப்பா. இங்க பார்த்தா மூலிகை களத்தியமா இருக்காரு. எல்லா விதமான மூலிகைகள்
வேப்பம் பொடி பாக்குறேன், கீழாநெல்லி பொடி பாக்குறேன், ஓரிதழ் தாமரை பாக்குறேன், சுழற்சிக்காய் பாக்குறேன், துத்தி பாக்குறேன், களச்சிக்காய், கற்றாழை, ஓரிதழ் தாமரை, துளசி, தும்பை, வேம்பு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்ப சேமியா வகைகள்ல இயற்கை சிறுதானியங்கள்ல தயாரிச்ச சேமியாக்கள். அப்ப துரித உணவுகள்ல போய் மாட்டிக்கிட்டு அங்கே சுகமில்லாம வாழக்கூடிய இந்த வயிற்றுக்கு கேடு விளைவிக்காதீங்க. இயற்கையோடு இணைந்து வாழுங்க. கடுக்காய் லேகியம் எல்லாம் கொடுக்கறாங்க, குல்கந்து லேகியம் எல்லாம் கொடுக்கறாங்க. ஆக எல்லா விதமான அறிவாற்றல் மிகுந்த அரிசி வகைகளும் வாசனை திரவியங்களும் இயற்கை அங்காடிகள் எல்லாம் கிடைக்கும். நீங்க திருமணங்களுக்கு முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம், விழாக்களுக்கு முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். சுப நிகழ்ச்சிகள்ல, பிறந்தநாள் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் யாருக்கும் நீங்க பரிசு கொடுக்கணும்னா இந்த பாரம்பரிய அரிசிகளை கொடுங்க, சிறுதானியங்களை கொடுங்க, நல்ல நல்ல பொருட்களை கொடுங்க. நண்பர்களுக்கு கொடுத்து நாமும் வாழ்வோம், நஞ்சில்லாமல் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். வயலும் வாழ்வாய். நம்ம வயற்காடுக்கு வாங்க. ஐயம்பட்டிக்கு வந்தீங்கன்னா நம்ம வயற்காடு இயற்கை அங்காடிக்கு வாங்க. வெங்கடேஸ்வரா டெக்ஸ் மாடியில இருக்குங்க. நம்ம லட்சுமி நாராயண, நம்ம இயற்கை இந்தியாவுடைய தலைவர், இயற்கை சின்னையா நடேசனுடைய செல்லப்பிள்ளை. அதனால அவர் எப்பொழுதுமே உரிமையோடு இருப்பார், உண்மையோடு இருப்பார். இயற்கையோடு வாழ்த்துகின்றேன். அவருடைய சேவைகள் இயற்கை இந்தியாவை மலர வைக்கும். நன்றி ஐயா. அனைவரும் பயனடையுங்கள். நன்றி.